பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணியின் 6ஆம் நாள் பயணம் இன்று அம்பாறையிலிருந்து ஆரம்பமானது. இந்த வாகன தொடரணி இன்று பிற்பகல் மகியங்கனியை சென்றடைந்தது. MTV MBC ஊடக வலையமைப்பு, ஊடகத்துறை அமைச்சு மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துடன் இணைந்து இந்த வாகன தொடரணியை ஏற்பாடு செய்துள்ளது. கிழக்கு மாகாண கல்வி, கலாச்சார மற்றும் போக்குவரத்து அமைச்சர் விமலவீர திசாநாயக்கவினால் மத்திய கெமரூன் நாட்டின் தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டதன் பின்னர் இன்று காலை அம்பாறையிலிருந்து வாகன தொடரணி மகியங்கனையை நோக்கி சென்றது. அரசியல் விருப்பு வெறுப்புகள் எதுவாக இருந்தாலும் உலகத்தின் அனைத்து நாடுகளுடனும் ஒத்துழைப்புடன் செயற்பட வேண்டியுள்ளது. இலங்கை தொடர்பிலான சிறந்த வெளிப்பாட்டையும் கௌரவத்தையும் இந்த சந்தர்ப்பத்தில் சர்வதேசத்திற்கு எடுத்துக்காட்ட வேண்டும். அதுபோன்றே இலங்கையை சர்வதேச தொடர்பாடல் வலையமைப்பின் கேந்திர நிலையமாகவும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் மற்றும் சிரச ஊடக வலையமைப்பு ஆகியன ஒன்றிணைந்து முன்னெடுக்கும் இந்த செயற்பாட்டில் மனிதாபிமானம் மற்றும் இலங்கை என்ற அடையாளமே காணப்படுகின்றது. அம்பாறை போன்ற பிரதேசத்திற்கு வருகை தந்து இங்குள்ள மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் பொதுநலவாய மாநாட்டின் உள்ளடக்கம் தொடர்பில் தெளிவுபடுத்துகின்றமை வரவேற்கப்பட வேண்டும். மாவோய பிரதேசத்தில் சிவில் பாதுகாப்பு பிரிவினரின் மோட்டார் சைக்கிள் குழு ஒன்றும் இந்த பேரணியில் கலந்து கொண்டது. பின்னர் பாடசாலை மாணவர்களின் உற்சாக வரவேற்புக்கு மத்தியில் வாகன தொடரணி பிற்பகல் பதியதலாவையை வந்தடைந்தது. இந்த நடவடிக்கைகளினால் மக்கள் விழிப்படைகின்றனர். சாதாரண மக்கள் மாத்திரமன்றி அரசு நிறுவனங்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களும் பாரிய அளவில் பயனடைகின்றனர். அதன் பின்னர் வாகன தொடரணி மகியங்கனியை வந்தடைந்ததுடன் நாளை புலனறுவியை நோக்கி பயணிக்க உள்ளது.